அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்களைத் தவிர மற்றவைகள் மலக்குமார்களை பார்க்கும். இறைதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சேவல்கள் கூவுகின்ற சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடம் அவனது அருளை கேளுங்கள். ஏனெனில் அவை வானவரை பார்க்கின்றன, அதனால்தான் கூவுகின்றன. கழுதை கத்தும் சத்தத்தை நீங்கள் கேட்டால் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். ஏனெனில் அது ஷைத்தானை பார்த்திருக்கின்றது, அதனால்தான் கத்துகின்றது. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 3303. மலக்குமார்களுக்கென வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் உள்ளன. வஹியை கொண்டு வருவது. என்னை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை, எனவே எனக்கே அஞ்சுங்கள் என்று எச்சரிக்குமாறு தனது உயிரோட்டமான கட்டளையுடன் வானவர்களை தான் நாடிய அடியார்களிடம் அவன் அனுப்புகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 2. வானவர்களிலும் மனிதர்களிலும் அல்லாஹ் தூதர்களை தேர்வு செய்கிறான். அல்லாஹ் செவியுறுப்பவன், பார்ப்பவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 75. வஹியின் மூலமோ திரைக்கப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமோ தவிர வேறு வழிகளில் எந்த மனிதரிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை. அவன் உயர்ந்தவன், ஞானம் மிக்கவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 51. ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா.